அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ்ட் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி ஒரு ரொட்டி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவை வச்சு பார்க்கும்போதே பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்டு. இது கூட மட்டன் கறி, சிக்கன் கறி இல்லைனா எந்த குருமாவாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பால் 2.5 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். அது 1 டீஸ்பூன் போட்டு இதை மாதிரி நல்லா விஸ்க வச்சு நல்லா எல்லாமே கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம போட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எந்த கப்பால் பால் அளந்தோமோ அதே கப்பால் 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவையும் எடுத்து நல்லா இதை மாதிரி ஒரு விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த ரொட்டி செய்யும்போது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வேணும். அதனால் இதை மாதிரி உங்களுக்கு கட்டியாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் தாங்க ஆட் பண்ணணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் ரொட்டி நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது. அதனால் நம்ம இதை மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக கலந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது கூட 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை தாங்க ரொட்டிக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் 2 முட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை 1 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட், அது கூட வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு கலந்து விடாமல் இதை மாதிரி கொஞ்சம் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் ரொம்ப போட்டு மாவை கலந்திங்கன்னா அந்த மாவில் உள்ள ப்ளஃபினஸ் போயிடும். அதனால் நம்மளுக்கு ரொட்டி ரொம்பவே சாஃப்டாக கிடைக்காது. அதனால் இந்த மெத்தடில் இதை மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை நம்ம அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொட்டி பேனில் ஒட்டாமல் வரதுக்காக தான் நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். இல்லைனா நம்மளுக்கு ஆயில் கூட தேவைப்படாது. இப்போது பேன் மீடியமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 குழிக்கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சைடு ரொட்டி வெந்திருக்கும். அதை நம்ம அப்படியே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா பபிள்ஸாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போது இது அப்படியே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைட்லேயும் ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு 2 சைடும் குக் பண்ணி நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதை மாதிரி எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டிங்கன்னா அது கூட மட்டன் கறி, சிக்கன் கறி இல்லைனா ஸ்பைசியான ஏதாவது ஒரு சட்னி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் என்னோடய சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you.